ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, யாருக்கோ வந்த செய்தி, யாரோ கேட்க வேண்டிய செய்தி என்று பல முறை நீ என்னுடைய வாக்கை கேட்காமல் தள்ளிவிட்டு போயிருக்கிறாய். வருவது தெரியாமல், நடப்பது புரியாமல் திக்கற்ற திசையில் அலைந்து கொண்டிருக்கிறாய் என்பதை பார்க்கும்போது உன்னை திட்டத்தான் தோன்றுகிறது என் பிள்ளையே. உன் அன்னை உன்னை தேடித்தானே வருகிறேன். அதனால் தானே என்னுடைய வாக்கு உன்னுடைய கண்களில் படுகிறது. உன் கண்ணில் பட்டாலும் ஏன் அது எனக்கில்லை என்று தள்ளிவிட்டு போகிறாய்? அன்பு பிள்ளையே, உனக்கான வாக்குதான் உன் கண்களில் படும் என்பதை நீ இப்போதாவது புரிந்து கொள். கண்ணில் பட்டால் சில நிமிடங்களை எனக்காக ஒதுக்கி என்னுடைய வாக்கை கேள் என் பிள்ளையே. எப்போதும் எதிலிருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்குத்தான் உன் நேரத்தை நான் எனக்காக எடுப்பேனே ஒழிய வீணாக உன் நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்று உன் அன்னை என்றும் நினைக்க மாட்டேன் என்பதை புரிந்து கொள். தங்கமே, வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும், வாயில்லாத பிள்ளை பிழைப்பை இழந்துவிடும் என்பதை இப்போது அனைவருமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உனக்கு வாய்விட்டு பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் பேசினால் தவறாக போய்விடுமோ என்று பல வார்த்தைகளை உனக்குள் போட்டு அடக்கிக் கொண்டிருக்கிறாய். அந்த வார்த்தைகளை வெளிவிடவும் முடியாமல், அவர்களிடத்தில் அதை பற்றி கேட்கவும் முடியாமல் உன் நிலையை நினைத்து நீயே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். இவர்களுக்கு மத்தியில் ஏன் என்னை இப்படி விட்டிருக்கிறாய் தெய்வமே? மதிப்பில்லாத இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு கூட்டம் இருந்தால் அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் ஒரு மாதிரியும் இல்லாதவர்களை ஒரு மாதிரியும் நடத்துவது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இங்கே யாரும் மனதை பார்ப்பதாக தெரியவில்லை. வசதி வாய்ப்புகளை பொறுத்ததாகத்தான் இருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் மதிப்பு கொடுப்பது. வசதி வாய்ப்புகள் இல்லை என்றாலும் மதிப்பும் மரியாதையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்று தோன்றுகிறது. வசதி மட்டும் இருந்தால் போதும், எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம், எப்படி வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம். எந்த வகையில் அந்த பணம் வந்தது என்பதை பற்றி யாருக்கும் இங்கே கவலை இல்லை. இருந்தால் போதும் மதிப்பு கொடுப்போம், இல்லை என்றால் ஒதுக்கி வைத்து விடுவோம். இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை நினைத்தால் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. இவர்களோடு சேர்ந்து வாழ்வதை விட தனியாக இருந்து விடலாம் என்றுதான் இப்போது என்னை நான் தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். யார் எங்கே அழைத்தாலும் போவதில்லை. எந்த உறவு எந்த விசேஷங்களுக்கு அழைத்தாலும் போக மனமில்லாமல் தனித்து நின்று கொண்டிருக்கிறேன். எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போது வந்து நிற்கிறேன் என்று. இதுதானே உன் மனம்? என் அன்பு பிள்ளையே, உன்னை நான் பாராட்டுகிறேன். பல விஷயங்கள் உன்னிடத்தில் இருந்து 4 பேர் கற்றுக்கொள்ளும்படியாகத்தான் நீ இருக்கிறாய். உன்னை நினைத்து பல பேர் இங்கே பாராட்டவும் செய்கிறார்கள். நல்லவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். தங்கமே, இன்று உனக்கு என்ன வாக்கு கொடுக்க வந்தேன் தெரியுமா? உன் வீட்டில் இருக்கும் ஒரு வாகனத்தால் ஆபத்து நேரிடப் போகிறது. அந்த ஆபத்து உன் வீட்டில் இருப்பவர்களுக்கு அல்ல, அந்த வாகனத்திற்கு எதிரே வரும் ஒருவருக்கு உன் வாகனம் ஆபத்தாக முடியும் நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். பொய் வழக்கை போட வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். தினமும் உன் வீட்டில் இருக்கும் வாகனத்தை எடுக்கும் போது 2 எலுமிச்சம்பழத்தை சக்கரத்திற்கு கீழே வைத்து அதை நசுக்கிவிட்டு வாகனத்தை தொட்டு வணங்கி உன் குல தெய்வத்தையும் என்னையும் மனதில் நினைத்து கொண்டு உன் வாகனத்தை எடு என் பிள்ளையே. யார் எதை நினைத்தாலும் செய்துவிடலாம் என்ற அகம்பாவத்தில் அலைந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு மத்தியில்
தெய்வத்தை என்னோடு வைத்திருக்கிறேன் என்று நெஞ்சை நிமிர்த்திச் சொல் என் பிள்ளையே. எதுவாக இருந்தாலும் உன்னை காப்பாற்ற உன் அன்னை இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நான் சொல்வதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. வரும் ஆபத்திலிருந்து விலக்கி விடலாம், பொய் வழக்கிலிருந்து தப்பித்து விடலாம். தைரியமாக இரு தங்கமே. பல பிரச்சனைகளுக்கு விடை கொடுக்க உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. ஓம் சக்தி. நன்றி.